ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வீடியோவில் இருக்கிற ஸ்கையை டோட்டலாகவே இன்னொரு வீடியோவில் இருக்க ஸ்கை கூட ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஈஸி தான், அழகாக இருக்கும். நீங்கள் இப்போ பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே போவோம். இப்போ ஆல்ரெடி நான் 2 ஃபுட்டேஜ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒருத்தன் மெதுவாக நடந்து வரான். பேக்ரவுண்டில் வந்து ஸ்கை இருக்குது. ஆக்சுவலாக ஸ்கை வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. இந்த எஃபெக்ட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக கான்ட்ராஸ்டான வீடியோ தான் இருக்கணும். அந்த நபர் வந்து அவ்வளோவா தெரியக்கூடாது. எல்லாமே ஷேடோவில் இருந்தால் தான் இந்த ஸ்கையை நம்ம ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். செகண்ட் ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதுவும் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஷேடோவாக இருக்கணும், ஸ்கை வந்து பிரைட்டாக தெரியணும். இந்த மாதிரி தெரிஞ்சால் தான் நம்ம இந்த எஃபெக்டை ஈஸியாக பண்ண முடியும். இப்போ எப்படின்னு காட்டுறேன். இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு ஃபுட்டேஜ் தேவை. இப்போ இன்னொரு க்ளவுட் ஃபுட்டேஜ் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த ஃபுட்டேஜுக்கு கீழே விடுங்க. இந்த க்ளவுட் ஃபுட்டேஜ் வந்து கண்டிப்பாக கீழே தான் இருக்கணும். கீழே ட்ராக் பண்ணி விட்டுட்டு பேலன்ஸை கட் பண்ணி எடுத்துறேன். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். எஃபெக்டில் போயிட்டு லூமா கீ டைப் பண்ணுங்க. கீயிங் அப்படிங்கிற ஃபோல்டரு கீழே லூமா கீ ப்ரீசெட் இருக்கும். இதை ட்ராக் பண்ணி மேலே இருக்கக்கூடிய அந்த லேயரில் விடுங்க. விட்டுட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல் போங்க. இங்கே லூமா கீக்கு கீழே த்ரெஷ்ஹோல்டு கட் ஆஃப்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இதில் இந்த த்ரெஷ்ஹோல்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வைங்க. ஒரு 30 அந்த மாதிரி வைங்க. வச்சுட்டு இந்த கட் ஆஃபை வந்து அப்படி இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கக்கூடிய ஃபுட்டேஜோடைய அந்த ஸ்கை வந்து இது கூட ரீப்ளேஸ் ஆகும். மேக்ஸிமம் ரீப்ளேஸ் ஆகிறது வரைக்கும் நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த ஃபுட்டேஜ் அது டேமேஜ் இல்லாத மாதிரி பார்த்துருங்க. இந்த ஷேடோ வந்து மறைஞ்சிடக்கூடாது. எக்ஸாக்டாக அந்த ஸ்கை மட்டும் ரீப்ளேஸ் ஆகிறது அளவுக்கு வச்சிருங்க. நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு இது பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கை டோட்டலாகவே ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒரிஜினல் ஃபுட்டேஜிலேருந்து இது ஃபேட் ஆகி இந்த எஃபெக்ட் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 செகண்ட் கழிச்சு இந்த எக்ஸாக்டாக இந்த வீடியோவை கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த கிளிப்பை கிளிக் பண்ணி எஃபெக்ட் கண்ட்ரோல் போய் இந்த லூமா கீங்கிற எஃபெக்டை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து அந்த எஃபெக்ட் போயிடும். இங்கே வந்து எஃபெக்ட் இருக்கும். 2 ஃபுட்டேஜுக்கு நடுவில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்ளை டிஃபால்ட் டிரான்சிஷன் கொடுத்தீங்கன்னா கிராஸ் டிசால்வ் ஆட் ஆயிடும். எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வரும். உங்களுக்கு அந்த ஸ்கை மட்டும் அழகாக ரீப்ளேஸ் ஆகும். ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோலையுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோவில் வந்து அந்த மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறதுக்காண்டி ஒரு க்ளவுட் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் லூமா கீ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு த்ரெஷ்ஹோல்டை கம்மி பண்ணிவிட்டு இந்த கட் ஆஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஷேடோவில் இருக்கக்கூடியது டேமேஜ் ஆகாமல் ஸ்கை மட்டும் ரீப்ளேஸ் ஆகும். அது எந்த அளவுக்கு நீங்கள் வேல்யூ வச்சா கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு வேல்யூ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. இப்போ இது எனக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஃபுட்டேஜ்லேயும் நம்ம லூமா எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ போன வாட்டி பண்ண மாதிரி இந்த ஃபுட்டேஜ்லையும் 2 செகண்ட் கழிச்சு கட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க கிளிப்பை கிளிக் பண்ணி எஃபெக்ட் கண்ட்ரோல் போயிட்டு லூமா கீயை டெலீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த 2 ஃபுட்டேஜ் நடுவில் அப்ளை டிஃபால்ட் டிரான்சிஷன் கொடுத்து அதை கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்க. இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ரீப்ளேஸ் ஆகி வரும். இந்த மாதிரி தான் இந்த எஃபெக்ட் பண்ணணும். இது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபுட்டேஜை பொறுத்து இது ரொம்ப அழகாக வரும். ரொம்ப கான்ட்ராஸ்டான இருக்கக்கூடிய வீடியோவில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கிவ் thumbs up. நான் என்ன மாதிரி டுட்டோரியல் பண்ணணும்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். See you on the next video. Until that, bye from Ameen.